இதுவே கால புருஷனுக்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது. இந்த கும்பராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சின்னம் பார்த்தோம்னா ஒரு கலசம், ஒரு குடம். அப்போ அந்த கலசத்துக்குள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதான் கும்பராசிக்காரரின் திறமை குடத்தில் இட்ட விளக்கு போல் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இந்த வார்த்தைகளை விடும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா இவர்களுக்கு இது நாள் வரை இருந்தவர்கள், இவர்களை சுற்றி இருந்தவர்களே இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக மாறி விடுவார்கள். தோல்வி, அவமானம், அவமானத்துக்கு பிறகு சகிப்புத்தன்மை, பொறுமையுடன் இருந்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சில நேரங்களில் பெற்றோர்களை பிரிந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே கும்பராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பார்கள். மெழுகுவர்த்தி போல் இவர்கள் மற்றவர்களுக்காக தங்களை எரித்துக் கொள்ளக்கூடிய நபர்கள். நிறைய இடங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இவருடைய உழைப்பை நன்றாக உறிந்த பிறகு இவர்களுடைய காதலிகள் இவர்களை கைவிட்டுறாங்க. இதையும் கூட இவர் ஒரு தோல்விக்கு பிறகுதான் நாம் கருவேப்பலை போல் உபயோகிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதையே இவர்கள் உணர்கிறார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடியது கும்பராசி. நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் கும்பராசி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இந்த அவிட்ட நட்சத்திரமா இருந்தா பேர் கே அப்படிங்கிற எழுத்தில் வரும். இந்த கிருஷ்ணமூர்த்தி, கபிலன், இந்த மாதிரி எழுத்துக்கள்ல கிருத்திக், கிருத்விக் அப்படின்லாம் இப்போ ட்ரெண்டியாக நாங்களே நிறைய பேர்கள் கொடுத்துள்ளோம். சதய நட்சத்திரம் சா, பூரட்டாதி நட்சத்திரம் சே, அப்ப சதீஷ், சுரேஷ், செந்தில், இந்த பேர்கள் எல்லாம் அதிகம் இந்த கும்பராசியில் தான் வருகிறது. இந்த கும்பராசிங்கிறது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், நினைத்த காரியங்களில் வெற்றி. இதுவே காலபுருஷனுக்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது. இந்த கும்பராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சின்னம் பார்த்தோம்னா ஒரு கலசம், ஒரு குடம். அப்போ அந்த கலசத்துக்குள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதான் கும்பராசிக்காரரின் திறமை குடத்தில் இட்ட விளக்கு போல் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஒரு நபர் கும்பராசியில் பிறக்கிறார் அப்படின்னாவே அந்த ராசியை ராகுவின் நட்சத்திரம் முழுவதுமாக அந்த சதய நட்சத்திரம் அங்கே ஆட்சி செய்கிறது, பூரணமாக அந்த ராசியை ஆக்கிரமிக்கிறது. அப்போ கர்மாவின் தொடர்ச்சி. உங்க அப்பாவே, உங்க தாத்தாவே உங்க வீட்டுல பிறந்திருக்கிறார். அப்போ உங்க அப்பாவுடைய மேனரிசம்ஸ், உங்க தாத்தாவுடைய மேனரிசம்ஸ், அந்த கர்மாவின் தொடர்ச்சியாக அந்த குழந்தை வளர வளர நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். சார், என் பையன் அப்படியே எங்க அப்பாவை உரிச்சிட்டு பிறந்திருக்கிறான் சார் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் இந்த கும்பராசி ஆண்களுக்கு அதிகமாக பொருந்தும். காற்று ராசி. அப்போ இவர்கள் பார்த்தோம்னா அந்த ஃப்ரீடத்துக்காக காத்திருப்பார்கள். இந்த இசை பிரியர்கள், ஏன்னா இந்த இசையெல்லாம் பெரும்பாலும் காற்றுல தானே கலந்து வெளியிலே வருது. இப்போ இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பொதுவா தனியா இருக்கிறாங்கன்னா கூட ஏதாவது ஒரு ஹம்மிங், ஒரு பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல நண்பனாக ஒரு வெற்றியை நோக்கி, காரிய ஜெயம், அனைத்து விஷயங்களையும் பற்றி நன்றாக தெரிந்திருப்பார்கள். இது காற்று ராசி. இப்ப காற்றுல தானே இன்னைக்கு இந்த வைஃபை, இன்டர்நெட் எல்லாம் வருகிறது. அதிலிருந்தே இவர்கள் தங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். ரொம்பவும் மின்னல் வேகத்தில் அற்புதமாக முன்னேறி பல இன்றியமையாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு பொதுநலன் கருதி மனித குலத்துக்காக, மனித குலத்தை காப்பது. இப்ப இவங்க எல்லாம் பார்த்தோம்னா மேக்சிமம் இந்த நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இருப்பாங்க. இந்த பேங்கிங், இந்த மாதிரி துறைகள் எல்லாம் இவங்களை பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜியில டார்க் வெப், இப்போ அதுல இருந்து வரக்கூடிய அந்த சத்ருக்கள்லாம் உள்ள போய் இன்டர்நெட்ல இருந்து நிறைய விஷயங்களை உருவுகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்தில் அதனை பிளாக் செய்யக்கூடிய சேஃப்டி ஆபீசர்ஸாக, இப்ப நான் சொன்னது என்னுடைய ஞானத்துக்கு தெரிந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு இடத்தில் ஒரு இன்றியமையாத பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இவர்களை நம்பி வந்தவர்களை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வித்தைகள் தெரிந்தவர்கள். தன் குடும்பம், தன் குழந்தைகளுக்காக கட்டுப்படாமல் செலவு செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இவர்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனம் பார்த்தோம்னா இரட்டைப்படை ராசி. இப்ப 2 வருமானம் வந்தாலுமே ராசியாதிபதியே இங்கு விரயத்துக்கும் அதிபதியாக வருகிறது. மாதிரி தொடர்ச்சியாக விரயம், செலவுங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். குடத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி தெரியாத, இவர்கள் மனதுக்குள் என்ன இருக்கு அப்படிங்கிறதை வெகு எளிதாக நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனை கண்டுபிடித்து அதனை மோட்டிவேட் செய்யும் பொழுதுதான் இவர்கள் ஒரு உயரத்துக்கு, ஒரு உச்சத்துக்கு வருவார்கள். பட் தீஸ் பீப்புள் வில் நாட் ஓப்பன். இவர்கள் அதனை மறைத்து வைத்திருப்பார்கள். இவர்களது திறமைகளை நாம் கண்டுபிடித்து இவர்களை தூண்ட வேண்டும், மோட்டிவேட் செய்ய வேண்டும். பிறகு இவர்கள் செலக்டிவாக செயல்படுவார்கள். ஆனால் கடின உழைப்புக்கு மட்டும் இவர்கள் தயங்குவதே இல்லை. காரணம்,
ராசியாதிபதி சாட்டர்ன். அப்போ ஓயாமல் உழைத்துக் கொள்வது, பிறகு நிறைய நல்லது செய்வது, சில நேரங்களில் நல்லது செய்தாலும் இவர்களுக்கு கொஞ்சம் அவமானமும் தோல்வியும் வருவது. ஏன் அப்படின்னா இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் புதன் நீசம். அப்போ சில இடங்கள்ல புத்திசாலித்தனத்தை இழந்து பேசுவதன் மூலம் இவர்கள் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது இவர்களுக்கு பாக்கியஸ்தானமாகவும் பாதகஸ்தானமாகவும் வருவதனால் இந்த வார்த்தைகளை விடும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா இவர்களுக்கு இது நாள் வரை இருந்தவர்கள், இவர்களை சுற்றி இருந்தவர்களே இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக மாறி விடுவார்கள். அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். பொதுவாகவே இந்த ராசியாதிபதி சாட்டர்ன் அப்படின்னாவே இளமையில் கூடுதல் டென்ஷன், போராட்டம், இந்த விஷயத்தை நாம் தொடர்வோமா தொடர மாட்டோமா, தோல்வி, அவமானத்துக்கு பிறகு சகிப்புத்தன்மை, பொறுமையுடன் இருந்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சில நேரங்களில் பெற்றோர்களை பிரிந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே கும்பராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பார்கள். எல்லார் கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் இவர்கள் பேசுவார்கள். இவர்களிடம் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது. அப்படி மறைத்தாலும் அவர்கள் எளிதாக அதனை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் நாம் இவர்களுக்கு ஒரு ஆப்டிமிசம், ஒரு பிடிமானம் கொடுத்தால்தான் வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இவர்களிடம் என்னன்னா பொதுவா மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத ஒரு பெக்யூலியரான ஒரு தனித்துவமான ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டுபிடித்து அதனை வெளியே கொண்டு வந்து விட்டால் இவர்கள் பெரிய சாதனையாளர்கள். மெழுகுவர்த்தி போல் இவர்கள் மற்றவர்களுக்காக தங்களை எரித்துக் கொள்ளக்கூடிய நபர்கள். வெரி குட் இன் டெக்னாலஜி, முன்னோடியாக செயல்படுபவர்கள். மற்றவர்கள் சொல்ல வருவது பெரும்பாலும் இவர்கள் முழுவதுமாக கேட்பதில்லை. என்ன காரணம்னா அவர்கள் வரும் பொழுதே அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் எந்த விஷயத்தை கொண்டு வருகிறார் அப்படிங்கறத இவர் கரெக்டாக கேட்ச் பண்ணி விடுவார். அப்ப அதை பிரேக் பண்ணி பேசும் பொழுது கூட இவர் ஏதோ கொஞ்சம் கோவப்படுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய நபர்களிடம் உண்டு. மேலும் இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எந்த கிரகமும் இவர்களுக்கு நல்லது செய்வதில்லை. ஏன்னா ராசியாதிபதி விரையாதிபதி. இப்போ புதன் இங்க இவர்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக வருகிறார். சுக்கிரன் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவரே தான் இங்கு பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். ஜீவனாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாயை பார்த்தோம்னா 12 உச்சம், சாட்டர்ன் 12 ஆட்சி. குரு அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம். அப்போ இங்க குரு குறிகாட்டக்கூடியது இவருடைய தனம், பணம். தனத்தை எதிரியிடம் இழக்காத கும்பராசிக்காரர்களே இல்லை. அதுதான் இந்த பிரபஞ்சமோ இல்ல விதியோ இல்ல கிரகங்களோ இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடம். அப்போ ஒரு எதிரியிடம் ஒரு தோல்வியை அடைந்த பிறகு அதற்குண்டான பணத்தை, இழப்பை, கடனை, நஷ்டத்தை ஏற்படுத்திய பிறகு இவர்கள் முதல் பாடத்தை கற்று உணர்கிறார்கள். ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் உச்சம். அவர் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ அம்மாவின் சொத்துக்களை பெறுவது, சொத்துக்கள் வாங்குவது, அதன் மூலம் வாடகை வருமானம், அதற்காக கடன், இஎம்ஐ எல்லாம் இருந்தாலும் கடைசியில ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஆனா என்னன்னா அந்த இடத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இவர்கள் செயல்பட வேண்டும். பொதுவா கணிதங்களில் கோட்டை விடக்கூடாது. அந்த இடத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் நீசம் அப்படிங்கிறதுனால குறிப்பா பின்னாளில் அந்த சொத்துக்களை குழந்தைகளுக்காக இவர்கள் கொடுக்கும் பொழுது சின்ன சின்ன குழப்பங்களை இவர்கள் சந்திக்க நேரும். 3ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா சாட்டர்ன், 3ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறவர் மார்ஸ். அப்போ சகோதரர்களால், குறிப்பா இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, 11ஆம் இடம் மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு விரயத்தில் உச்சம், இவர்களுக்கு சத்ருஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு இழப்போ பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி அதை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அதிகம் ஏற்படக்கூடியது இந்த கும்பராசிக்கு. அந்த வீட்டில் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சமடைவதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சொத்துக்களை இவர்கள் இழக்கும் பொழுதோ விட்டு கொடுக்கும் பொழுதோ லைஃப் பார்ட்னருடைய டாமினேஷன் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய இடங்கள்ல ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் டென்ஷனாகவும் பிரிவினையையும் நோக்கி பயணிக்கும். இதை ஓவர் கம் பண்ணுவது அப்படிங்கிறது பொதுவா பார்த்தோம்னா இவர்களுக்கு கொஞ்சம் போராட்டம் தான். சகிப்புத்தன்மையுடன் பொறுமையாக செயல்பட்டால் அந்த ஃபேமிலி லைஃப் இவர்கள் ஓவர் கம் பண்ண முடியும். இவர்களுடைய 4ஆம் அதிபதி இவர்களுக்கு 1 அல்லது 2 ப்ராப்பர்ட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இவர்கள் கச்சிதமாக இதனை கையாள வேண்டும். மேலும் 4ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி உச்சமடைகிறார். அப்போ அந்த இடம் பூமி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அது மாத்தூர் சொத்துக்களாக இருந்தாலும் அதிலும் நிறைய வம்பு வழக்குகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது.
இவர்களுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புதன் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுடைய காதல். அப்போ பல மடங்கு இவர்கள் எந்த பெண்ணை காதலிக்கிறாரோ அவர் இவரை விட புத்திசாலித்தனமாக புத்திமானாக இருக்கிறார். ரொம்ப டெக்னாலஜியை கச்சிதமாக கையில் வைத்திருக்கிறார். இப்போ இவர் ராசியாதிபதி சாட்டர்னாவே கொஞ்சம் மசமசவென்று இருக்கக்கூடிய நபர்கள் தான். நிறைய இடங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இவருடைய உழைப்பை நன்றாக உறிந்த பிறகு இவர்களுடைய காதலிகள் இவர்களை கைவிட்டுறாங்க. இதையும் கூட இவர் ஒரு தோல்விக்கு பிறகுதான் நாம் கருவேப்பலை போல் உபயோகிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதையே இவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா இதற்காக இவர்கள் நிறைய கடனையும் பிரம்மாண்டத்தையும் செய்கிறார்கள். எப்படின்னா 5ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் வந்து உச்சமடைவதனால் அது கடனையும் இவர்களுக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. விஷயத்தில் கொஞ்சம் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய அந்த சந்திரன்கிறது இளமையில நிறைய இந்த சளி தொந்தரவு, கோல்டு, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இவர்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் வந்து நீசம். அப்போ என்னன்னா ஒரு தொழிலை மாற்றிய பிறகு பெரும்பாலும் அந்த 2வது தொழில் தான் இவர்களுக்கு அதிகமாக கை கொடுக்கிறது. இவங்களுடைய தொழிலுக்கு நிறைய நேரங்களில் இவங்க அம்மா கொடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் கூட விரயமாகி விடுகிறது. இவர்களுடைய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலி பார்ட்னர் சூரியன் இவங்களுடைய பிளானட் சாட்டனுக்கு டெட் அகைன்ஸ்ட். அந்த சூரியன் இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் வந்து நீசமடைகிறார். அப்போ இவர் லைஃப் பார்ட்னருடைய டாமினேஷனை இவர்கள் நிறைய இடங்களில் ஃபீல் பண்ணுகிறார்கள். குறிப்பா திருமணம் ஆன புதிதில் அந்த சூரியன் வந்து எந்த இடத்தில் உச்சமடைகிறாரோ அப்போ இவர்களே அங்கே நீசம் அடைகிறார். அப்போ ரொம்பவும் விட்டு கொடுத்து ரொம்பவும் இறங்கி போய் வேறு வழி இல்லாமல் டிராவல் பண்ணும் பொழுதுதான் அந்த ஃபேமிலி லைஃபின் தொடக்கம் அந்த ஒரு 3-4 வருஷம் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி லைஃப் ஃபிளாப் ஆவது மட்டுமல்லாமல் 2வது திருமணத்துக்காக இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுடைய அஷ்டமாதிபதியா வரக்கூடியது புதன். இந்த புதன் அப்படிங்கிறது இவர்களுக்கு கொஞ்சம் இந்த டெக்னாலஜி, கடன், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நூல் தப்பினால் கரணம் தப்பினால் அப்படின்னு சொல்றத போல் ஏதாவது ஒரு கடனையோ இல்லைன்னா ஒரு தோல்வியையோ ஒரு அவமானத்தையோ ஒரு பாடத்தையோ அதன் மூலம் திருத்தி கொண்டு அடுத்த முறை உஷார் அப்படிங்கிற மாதிரி இவர்களை பக்குவப்படுத்துகிறது. இவர்களுடைய பாக்கியஸ்தானம் சுக்கிரனே இவர்களுக்கு பாதகஸ்தானமாக வந்து இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் வந்து உச்சமடைகிறது. அப்ப இந்த சுக்கிரன் பேசிக்கலா இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கிறது. இருந்தாலும் இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம் இவர்களுக்கு அஷ்டமத்தில் வந்து நீசம். அப்போ இது காற்று ராசிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா விஷயத்திலும் ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வயதை அனுசரித்து இவர்கள் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படக்கூடிய நபர்களாக பார்க்க முடியும். மனதை அலைப்பாய விட்டால் குறிப்பா இந்த காதல், காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தோல்வி, அவமானம், கடன் என்பதை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களில் இந்த கும்பராசியை நாம் பார்க்க முடியும். இவர்களுக்கு 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி செவ்வாய், இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் வந்து நீசம், இவர்களுக்கு 10ஆம் அதிபதி இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து உச்சமடைகிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 2வது தொழில் தான் அதிகம் இவர்களுக்கு கை கொடுக்கிறது. குறிப்பா இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் அந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற அந்த இடத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டிடம் அப்படின்னா அது அழகிய வேலைப்பாடு நிறைந்த, அது சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வந்து விடுகிறது. அது பூமியாக இருக்கும் பொழுது அதன் ஆதாயம் கொஞ்சம் இவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன், லீகல் ப்ராப்ளம் இவர்கள் அதிகம் இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்களுடைய லாபாதிபதி, தனாதிபதி இவர்களுடைய எதிரி ஸ்தானத்தில் போய் உச்சம். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். தன் தனத்தை எதிரியிடம் இழந்த பிறகுதான் இவர்கள் உஷாராகிறார்கள். ராசியாதிபதியே விரையாதிபதி. என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதிகமான விரயம், விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம், சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, அது இளைய சகோதரம், மூத்த சகோதரம், இதெல்லாம் இவர்கள் நிறைய இழப்புகளை சந்தித்து போராடி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். ஏன் அப்படின்னா இவர்கள் ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப அட்வான்ஸ், எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள்.
காற்று ராசி தான் விருப்பப்படக்கூடிய விஷயங்களில் போய் ஒரு தோல்வி அவமானத்தை சந்தித்த பிறகு உணர்ந்து தெளிந்து அவர்களை கண்ட்ரோல் செய்து போக்கஸ்டாக ஓரளவுக்கு நல்ல டார்கெட்டட் பர்சன்ஸாக மாறும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக லாபத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக வருவார்கள். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சில முடிவுகளை இவர்கள் ஓவர் கம் செய்த பிறகு அந்த வெற்றி அப்படிங்கிறதும் அந்த லாபம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். பொதுவாக நண்பர்கள் தொடர்புகள் மூலம் நிறைய விரயம், ஏன்னா இவர்களே 3ஆம் இடத்தில் போய் நீசம் அடைவதனால் இதனால் சில நேரங்களில் வம்பு வழக்கு, ஏதாவது கடன் வாங்குவதற்கு கையெழுத்து போடுவது, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். இந்த கும்பராசியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நிறைய பேச்சாளர்கள், ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம்ங்கிறதுனால பல நபர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சாற்றல் இவர்களிடம் காணப்படும். ஆனா அந்த பேச்சுங்கிறது பாதகமான பேச்சாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் இவரை சுற்றி உள்ளவர்களும் கொஞ்சம் தள்ளி நிற்பார்கள். இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை இழந்து விட்டது போல் அந்த ஒரு தோற்றத்தை இவர்கள் களைய வேண்டும். அதுக்கு இவங்களுக்கு அந்த மியூசிக் தான் பெஸ்ட் ரிலாக்ஸேஷன். அந்த மியூசிக் கேட்டாலே இவர்கள் ரிஜுவனேட் ஆகி விடுவார்கள், அதாவது ஒரு புத்துணர்ச்சி அடைந்து விடுவார்கள். அதனால ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபட்டு தன் தவறுகளை உணர்ந்து தாங்களே இவர்கள் செதுக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த குருங்கிறவர் இவங்களுக்கு 6ஆம் இடத்தில் தான் உச்சம் அடைகிறார். அப்ப இந்த குரு துரோகத்தை, குரு கஷ்டத்தை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள், அது இவங்க வேலை செய்ய இடமா இருந்தா கூட இவங்க வரக்கூடிய ஸ்பீடெல்லாம் பார்த்து இவர்களுடைய குருமார்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நியாயமான விஷயத்தை, சொல்லித்தர வேண்டிய விஷயத்தை சொல்லி கொடுப்பதில்லை. ஏன்னா இவங்க போற ஸ்பீட்ல அப்படியே இவங்க குருமார்களையே ஓவர் கம் பண்ணி போய்விடுவார்கள். அப்ப இன்றைய காலகட்டத்துக்கு இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா இவங்களுடைய பாஸ், இவங்களுடைய சீனியர் எல்லாம் இவர்களை கைடு பண்ணுவதில்லை. இவர்களும் ஒரு நேரத்தில் அதனை உணர்ந்த பிறகு அதற்காக வருத்தப்படுவதில்லை. இது காற்று ராசி. இன்டர்நெட்ல போய் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு குருவை மிஞ்சும் சிஷ்யனாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு மேன்மையையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மரகத பச்சை வைரம் இந்த 2 மோதிரத்தையும் ஒன்றாக சேர்த்து அணியும் பொழுது அந்த ஒரு பெருமாள் கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம், அதற்குண்டான அந்த ஒரு வசதிகள், ஒரு இளமை மாறாத தோற்றம், அதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு லக்கி நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 5 and 6 ஆர் வெரி லக்கி நம்பர்ஸ். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.